வெல்கம் பேக் டு மை சேனல் தனி ஃபாஸ்ட் vlog. நேட்டிவ் பிளேஸ் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ டே 2 vlog தான் இது. டே 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் போகிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைன்லேயே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து ட்ராவல்ஸ் அப்படி இல்லைனா காரில் தான் வந்து ரொம்பவே லாங் ட்ராவல் தான். ஒரு 11:30 போல் மார்னிங் வந்து நாங்கள் பைக் எடுத்தோம். 9:12 வீட்டுக்கே வந்தோம். ஸோ அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. பார்க்கிங்க்கு நல்லாவே ஃப்ரீயாக ஸ்பேஸ் எல்லாமே இருந்தது. இங்கே கார் ட்ராவல்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவலுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட் வந்து இதுதான், அரியமான் கடற்கரை. ஸோ இந்த பீச்சுக்கு வந்து வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரியே வந்து வந்தாச்சு. ஸோ கூட்டம் வந்து ஓரளவு இருந்தாங்க. நானுமே இந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் போனது பிப்ரவரி மந்த். ஸோ அப்பயுமே ஓரளவு வந்து கூட்டம் இருந்தது. லீவ் டைமில் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் நிறைய ஸ்பாட் போகிறனால சும்மா தண்ணியில் கொஞ்ச நேரம் காலை மட்டும் நனைச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி மூங்கில் போட்டு ஸ்பேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இது ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரமாக ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்புறம் மூங்கில் இந்த மாதிரி சோஃபா சேர் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து இந்த ஒரு சாண்ட் டாய் வந்து வாங்கியாச்சு, பீச்சுக்கெலாம் கொண்டு போனால் விளையாடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப் இருக்குது, ஐஸ்கிரீம் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து ரீச் ஆயாச்சு, பாம்பன் பாலம்க்கு. ஸோ இங்கே மெயினாக வந்து இந்த பாலத்தை மேலே நின்று நம்ம வேடிக்கை பார்க்குறது தான். அங்கேயுமே எக்கச்சக்க கூட்டம். நான் வந்து சைடில் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன், சென்டரில் எடுக்கல. அவ்வளோ கூட்டம். பைக் பார்க் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்பேஸ் தேடிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஸ்பேஸ் கிடச்சோன்னே நிறுத்தி கொஞ்ச நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்தோம். முன்னாடி இருக்கிறது வந்து பழைய பாலம். ஸோ அது வந்து இப்போ எடுக்கிறதா வந்து தான் நான் நியூஸ் பார்த்தேன். ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வந்து புது பாலம். ஸோ கரெக்டாக நாங்கள் போய் நின்னப்போ ட்ரெயின் வந்து ஒன்று போச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பழைய பாலமில் கூட கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க எல்லா போட்டுமே வந்து ஃபிஷ் பிடிக்க தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே முன்னாடியே கூட ஒரு போட் வந்தது. நாங்கள் கரெக்டாக போனப்போ இந்த வியூலாம் பார்க்குறப்பே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் ரோடு மாதிரி அங்கே தெரியுது இல்லையா. ஸோ அங்கேயுமே போகலாம் போல் கொஞ்சம் பேர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க ஃபேமிலிஸாக. நாங்கள் வந்து போகல. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரே ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பணும் இல்லையா, அதனால் நாங்கள் டக்கு டக்குன்னு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வீடு இருக்குது, ஒரு பக்கம் வந்து கடல் இருக்குது. நீங்கள் டைம் கிடச்சா கீழே கூட இறங்கி விசாரிச்சுட்டு போய் பார்க்கலாம். ஆனால் அவங்க ஃபுல் லென்த்துமே போல் பாதியில் தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. போகிற வழியிலேயே டாக்டர் அப்துல் கலாம் அவங்களுடைய மெமோரியல் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேயுமே நீங்கள் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் ரீச் பண்ணுறதுக்கு வந்து 1 hour தான் டைம் இருந்தது. ஸோ க்ளோசிங்னு சொன்னனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீ ஃபுட் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். ஒரு மீல்ஸ் தான் வந்து ஆளுக்கு கொண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்குலாம் செம்ம டயர்டு, ஏன்னா மார்னிங்லேருந்து பைக் ரைட்லேயே இருக்கும் இல்லையா. அதனால் அங்கே போனது வந்து ஒரு 3 o'clock மேலே இருக்கும், 3:30 இருக்கும். ஸோ அதனால் நிறையா சைடிஷ்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. மீல்ஸுக்கு வந்து பொரியலுக்கு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேபேஜ், கேரட், பீன்ஸ்லாம் போட்டுமே பொரியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ், அது கூடயே வந்து மீன் குழம்பு ஒரு பீஸோட வந்து கொடுத்தாங்க. வெண்டைக்காய்லாம் போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அது கூடவே ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சைட் டிஷ் வந்து நம்ம வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். மீல்ஸ் வந்து இதுதான். நாங்கள் வந்து இறால் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் பயங்கர காரம். ரசமே கொடுப்பாங்க, சாப்பாடு வேணுனாலும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் கிளம்புனேன். ஸோ இந்த கோயில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், ராமேஸ்வரமில் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த கோயிலுக்காகவே வருவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுதான் வந்து தனுஷ்கோடி. நீங்கள் போகிறப்ப வந்து ஹைவேஸில் போங்க. நாங்கள் வந்து இந்த போர்டை பார்த்துட்டு தான் போனோம். பட் இந்த மாதிரி சந்தாக வந்தது. எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து வந்தாச்சு. ஸோ போகிற வழியில் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த கோயிலெலாம் தான் வந்தது. அங்கே இருக்கவங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போனால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஹைவே சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போகிற வழியில் போர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்களே கூகுள் மேப் பார்த்து தான் வந்து போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குமே. தனுஷ்கோடியில் மெயினான பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் தான். இங்கேயுமே பயங்கர கூட்டம் இருந்தது. நாங்கள் போனதெல்லாம் விட இங்கே தான் வந்து எக்கச்சக்க கூட்டம் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்தாச்சு. இங்கே தான் வந்து இந்த ரோடு வந்து முடியுது. இந்தியாவோட ரோடு வந்து இந்த ஒரு பிளேஸில் தான் எண்ட் ஆகுது. இங்கேயுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்டால்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பயங்கர கூட்டம். நிறைய பேர் கீழெல்லாம் இறங்கி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சாங் வந்தது, அந்த மணல் வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, நான் வந்து அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ இந்த பாட்டு தான் அது. இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே மைண்டில் வந்து ஒரே சாங் இது மட்டும்தான். உங்களுக்கு இந்த பாட்டு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கீழே வந்து இறங்கல, ஏன்னா நாங்கள் பயங்கர டயர்டில் இருந்ததுனால மேலே மட்டும்தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ இந்த வியூ பார்க்கறதுக்கான நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து ரோட் முடிகிற இடம். அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்தால் வந்து முடிஞ்சிரும். இந்த பிளேஸுக்கு வந்து அரிச்சல் முனைன்னு சொல்லிட்டு நேம் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சிங்கம் இருக்க மாதிரி அந்த ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் மேலெல்லாம் ஏறி ஃபோட்டோ எடுத்தாங்க. அது திட்டு ரொம்ப பெருசாக இருக்கனால எங்களால் ஏறலாம் முடியலன்னு சொல்லி கீழே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த பேங்கிள், அப்புறம் நிறைய பிரேஸ்லெட், செயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கிட்டோம் இங்கே வந்து மெமரிஸுக்காக. ஸோ இதுதான் சூஸ் பண்ணோம். செயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சங்குலேயே செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வேறு எதுவுமே வாங்கலை, சும்மா டிசைன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சங்கு வச்சுருந்தாங்க நிறையா, வந்து சங்கு டைப்லேயே பேங்கிள்லாம் கூட சங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். காற்று வந்து ரொம்ப பயங்கரமான காற்றடிக்கும். ஸோ நான் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். வர வழியிலையுமே இதே தான். ஸோ வீடியோ எடுக்கும்போது கூட அப்படியே ஃபோன்லாம் வந்து ஷேக் ஆகிட்டே வந்து இருந்தது. அப்புறம் கிளம்புறப்ப வந்து இந்த ஒரு அன்னாச்சி பழம் மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். போகிற வழியில் நான் ஒரு ஸ்பேஸ் காமிக்கிறேன். அங்கேயுமே நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க கார்லாம் நிறுத்திட்டு. அரியமான் போயிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி மணலாக தான் இருக்கும். நீங்கள் அங்கேயுமே உட்காந்து விளாட்றதுனா வந்து விளாட்லாம் ஃபேமிலியோட. ஸோ நல்லாயிருக்கும். போகிறப்பெல்லாம் ஒரு சில ஃபேமிலிஸில் இருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் ஃபுல்லாக மணலாகவே இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இந்த லைட் ஹவுஸில் வந்து ஏறி பார்க்கலாம். பட் நாங்கள் டயர்டாக இருந்தனால கிளம்பியாச்சு. போகிற வழியில் இந்த மாதிரி ஹோட்டலில் அப்புறம் டீ கடையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னனால ஃபஸ்ட்டு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இங்கேயே வந்து வந்தாச்சு. ஸோ ஊரோட ஸ்பெஷாலிட்டிலே இந்த மணல் தான். இவங்களுமே அப்படியே தான் விட்டுருந்தாங்க. அப்புறம் டீ அப்புறம் பிஸ்கெட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பாம்பன் பாலம் பாருங்கள் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே மெதுவாக வந்து கிளம்பியாச்சு. ஹோட்டலில் ஃபுட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.